வணக்கம். இது பிராண்டி செய்திகள். உலகம் இப்போது ஒரு புதிய போட்டி யுகத்தில், அதாவது ஏஜ் ஆஃப் காம்படிஷனில் நுழைந்துவிட்டது. வரும் ஆண்டுகளில் உலகையே அச்சுறுத்தப் போகும் டாப் 10 ஆபத்துகள் எவை? பொருளாதாரம் முதல் சுற்றுச்சூழல் வரை எங்கே அடிவிழப் போகிறது? உலக பொருளாதார மன்றத்தின் 21வது ஆண்டு அறிக்கை சொல்லும் அதிர்ச்சி தடவல்கள் இதோ. சுமார் 1300க்கும் மேற்பட்ட நிபுணர்களின் கருத்து கணிப்பின்படி 2026ஆம் ஆண்டு முதல் உலகம் ஒரு கொந்தளிப்பான அல்லது புயல் வீசும் சூழலை சந்திக்கும் என 50% வல்லுநர்கள் கணித்துள்ளனர். வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பம் இப்போது ஆயுதங்களாக மாற்றப்பட்டு வரும் சூழலில் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. 2026இன் டாப் 5 குறுகிய கால அபாயங்கள். புவிசார் பொருளாதார மோதல், வர்த்தக தடைகள், சுங்கவரி போர் மற்றும் விநியோகச் சங்கிலி முடக்கம் ஆகியவை முதலிடத்தில் உள்ளன. தவறான தகவல்கள், AI மூலம் பரப்பப்படும் போலி செய்திகள் சமூக அமைதியை குலைக்கும். சமூக பிளவு, அரசியல் மற்றும் கலாச்சார ரீதியாக மக்கள் பிளவுபடுவது அதிகரித்துள்ளது. தீவிர வானிலை நிகழ்வுகள், வெள்ளம், வறட்சி போன்ற இயற்கை சீற்றங்கள். நாடுகளுக்கு இடையிலான ஆயுத மோதல், உக்ரைன், மத்திய கிழக்கு போன்ற பகுதிகளில் நிலவும் போர் பதற்றங்கள். நீண்ட கால ஆபாயங்கள், 10 ஆண்டு கால நோக்கில் பார்க்கும்போது சுற்றுச்சூழல் பிரச்சினைகளே உலகின் மிகப்பெரிய சவாலாக இருக்கும். பல்லுயிர் பெருக்கம் இழப்பு, புவியின் அமைப்புகளில் ஏற்படும் மாற்றங்கள், ஐயின் விபரீத விளைவுகள், வேலைவாய்ப்பு மக்களில் மற்றும் பாதுகாப்பில் AI ஏற்படுத்தப் போகும் எதிர்மறையான தாக்கங்கள் 30வது இடத்திலிருந்து 5வது இடத்திற்கு எதிரியுள்ளது. இந்தியா குறித்து இந்த அறிக்கை கூறுவது என்ன? இந்தியாவை பொறுத்தவரை சைபர் பாதுகாப்புதான் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது. அதற்கடுத்தபடியாக வருமான ஏற்றத்தாழ்வு மற்றும் போதுமான பொது சேவைகள் இல்லாமை ஆகியவை இந்தியாவின் வளர்ச்சியை பாதிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்படாவிட்டால் இந்த ஆபாயங்களை எதிர்கொள்வது கடினம் என WEF எச்சரித்துள்ளது. 2026ஆம் ஆண்டு ஒரு பொருளாதார தள்ளாட்டத்தை சந்தித்தாலும் இந்தியாவின் வளர்ச்சி 6.6% இருக்கும் என ஐநா கணித்துள்ளது சற்று ஆறுதலான விஷயம். இது குறித்த கூடுதல் சர்வதேச பொருளாதார செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பிராண்டி லேகா.